கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்து பெற்றிருப்பீங்க. ஒரு வேத பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 53ஆம் சங்கீதம் 1 முதல் 4 ஆகிய வசனங்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையிலே முதல்ல தேவன் சொல்கிறான், தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான். அப்போ மதிகேடன் மூளை இல்லாதவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தன் இருதயத்திலே கடவுள்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கடைசி காலத்துல கூட சில குடும்பத்துல தேவையில்லாம பேசுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகல அப்படின்னா சர்ச்சுக்கு போகல அப்படிம்பாங்க. ஏன் கேட்டால் கடவுளே இல்லை அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிற ஆள்லாம் இருக்குது. சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்காது. சில குடும்பத்தில் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஆனால் குடும்பம் பார்த்தா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும். குடும்பம் ஃபுல்லாக விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, பாவத்தில் இருப்பாங்க, அக்கிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். திடீர்னு பார்த்தா வேலைக்கு போயிடுவாங்க, வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. 2வது வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. யார் யார் சர்ச்சுக்கு போறீங்க, யார் யார் சர்ச்சுக்கு போகல, எல்லாம் தேவனுக்கு தெரியும். யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. கர்த்தரை குறித்து பயத்தோடு ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனை தேடணும். தேவனை ஒரு மனுஷன் தேடலை அப்படின்னா அந்த மனுஷன் கெட்டு போயிடுவான். அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் தங்களை கெடுத்து. ஒரு மனுஷன் எப்படி கெட்டு போறான் அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வயத்துன்னு சொல்றாங்களோ அந்த குடும்பத்திலே தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அப்ப அருவருப்பான அக்கிரமம் எது அப்படின்னா, தேவன் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் அருவருப்பான அக்கிரமக்காரர்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க யாரெல்லாம் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. உண்மையா போறீங்களா, கடமைக்கா போறீங்களா, வேற வழியே இல்லைன்னு சொல்லி போறீங்களா, எதுக்கா சர்ச்சுக்கு போறீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் நீங்க தேவனை தேடுறீங்களோ எல்லாம் தேவனுக்கு தெரியும். யாரையும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போய் வாழ்றாங்களோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா தேவனை தேடலைல்ல.
தேவனை தேடினா மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதம், சமாதானம், நித்திய ஜீவன் எல்லாமே கிஃப்ட்லாம் ரெடியாக தான் இருக்கு. நம்ம தேவனை தேடினால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. அக்கிரமக்காரர் தேவனை தொழுது கொள்ள மாட்டாங்க. ஒரு மனுஷன் அக்கிரமத்திலே அருவருப்பான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அவன் தேவனை தொழுது கொள்ள மாட்டான். தேவன் இல்லை அப்படின்னு சொல்றானாலே அவன் மதிகெட்டவன். அதனால கால வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை தேடும்போது அந்த குடும்பம் உணர்வுள்ள சந்ததி. தேவனை போய் ஆலயத்தில் போய் தேடும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது தேவ பிரசன்னத்தினால நாம் நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் போய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம இதயத்தில் உள்ள எல்லா பாரத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம இதயத்தினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் ரொம்ப சரீரத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, ஆலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுகமாக்கி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போகாமல் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. தேவனை தேடலை அப்படின்னா மதிகடன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவனை தேடலை அப்படின்னா தங்களை கெடுத்து கொள்றாங்க. தேவனை தேடலை அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. நல்ல காலவெளியில் ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போகிறோம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்புறீங்களோ ஒருமனப்பட்டு கிளம்புங்க. தேவன் கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமில் ஓய்வு நாளில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே பற்றும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள், அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பல காரியங்கள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புது கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த நாளிலும் புது கிருபையா நிரப்புங்க. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளே அப்பா, என்னோட சிந்தனை, என்னோட இருதயம், என்னுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் வேலையடைங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ வாகனத்தை பொருட்படுத்துங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்போ மினிஷன் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா காரியத்திலும் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு போகாம இருக்காங்க, எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளில் அர்ப்பணிக்கும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதிகளிலே ஆலயத்துக்கு போகணும், சீக்கிரமா கிளம்பி போகணும், தேவனோட சமூகத்துல நாட்டப்படணும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்களோ ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தாவின்னு சில குடும்பத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்காங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்நிய பாஷை வரங்களை தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களை தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளை தாங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா பாத்திரம் நிரம்பி அடையட்டும். இன்னும் அப்பா விசேஷமா கற்பனை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்திலே அப்பா அதிக அளவில் ஜெபிக்கிறாங்க, அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூப்பிடுதுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூப்பிடுதுங்க. துதிகான மகிமையெல்லாம் உமருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.